இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எடுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எடுகேஷன். Hello grade 11 students. Today we are going to look at Southern Province paper year 2020 paper 2. நாங்க paper 1 செஞ்சோம். இப்போ வந்து தென்மாகாண பேப்பர்ல பேப்பர் 2 தான் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் 9 இருக்கு. டெஸ்ட் 9 வந்து எங்களுக்கு வந்து சினோனிம்ஸ், அதாவது ஒத்த சொல் வார்த்தைகளை வந்து கேட்டிருக்காங்க. எங்களுக்கு வேர்ட்ஸ் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே நேரம் வந்து நீங்க டெஸ்ட் 10 பார்த்தீங்கன்னா அது ஒரு கிராமர் டெஸ்ட். டெஸ்ட் 11 வந்து உங்களோட vocabulary-யை செக் பண்றதுக்கான ஒரு vocabulary டெஸ்ட். நாங்க fill in the blanks மாதிரி அதை செய்யணும். டெஸ்ட் 12 வந்து again another grammar test. டெஸ்ட் 13 வந்து எங்களுக்கு இதை பார்த்தோன்னே உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஒரு டிக்ஷனரியிலேருந்து ஒரு பேஜ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நாங்கள் வந்து சரியான வார்த்தைகளை தேடி எழுதணும். டெஸ்ட் 14 வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட். 100 வார்த்தைகளுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் நாங்கள் இதில் எல்லாமே செஞ்சு பார்ப்போம். அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எங்களுக்கு பர்சன்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணி நாங்கள் எழுதணும். டெஸ்ட் 15 1 before the last test. பேப்பர் 1ல இருந்த மாதிரியே பேப்பர் 2லையும் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று கொடுத்து அதில் கேள்வி கேட்டிருக்காங்க. டெஸ்ட் 16 வந்து எஸ்ஏ. எப்பயும் போல் உங்களுக்கு எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. வித்தியாசமான எஸ்ஏஸ் இருக்குது. ஆர்டிக்கல் இருக்குது, காம்போசிஷன் அதாவது ஒரு பேசேஜ், அடுத்தது வந்து ஒரு ஸ்பீச், கடைசியாக வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங். நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் ரைட்டிங் தி ஆன்சர்ஸ். Test 9. Read the text and complete it with the matching synonym. ஒத்த சொல். Write the letter of the synonym that matches the word given in the brackets. One is done for you. So, முதலாவதா வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதாவது, what is the life of a newsreader like? To the say the least, it's busy. சினோனிம் என்ன? ஹெக்டிக். ஸோ இதை தான் அவங்க உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட்டர் தான் எழுதணும், வேர்டை எழுதக்கூடாது. ஐ ஸ்டார்ட் மை டே அட் 7 in the morning. நியூஸ் ரீடர்னா வெள்ளனே எழுதணும். அண்ட் ஒர்க் டில் அபவுட் 10 in the night. லாங் ஹவர்ஸ் இல்லையா? ஆஃப் ஆல் த ஒர்க் ஐ டூ, பிரேக்கிங் நியூஸ் இஸ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் டைம் இன் மை ஜாப். அதாவது பிரேக்கிங் நியூஸ் டைம் தான் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குமா. ஐ கெட் நோ பிரேக்ஸ் டியூரிங் பிரேக்கிங் நியூஸ். பிரேக்கிங் நியூஸ்னா தற்பொழுது கிடைத்த செய்தி என்று சொல்லுவாங்க. அந்த டைமில் இவங்களுக்கு எந்த ஒரு இடைவெளியுமே இல்லை. ஆல்தோ ஐ ஆல்வேஸ் ஒர்க் வித் அ டைட் டைம் டேபிள். டைம் டேபிளுக்கு வந்து எங்களுக்கு ஒத்த சொல்லண்டா ஸ்கெட்யூல். டி ஸ்கெட்யூல். ஐ லவ் த சேலஞ்ச் இட் ப்ரொவைட்ஸ். கஷ்டமாக இருந்தாலும் அது சவால் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. Through news, I meet so many encouraging people every day. Encouragingக்கு ஒத்த சொல்லா நாங்கள் inspiring people every day என்று எழுதலாம். Sometimes I am given, அதாவது கொடுக்கிறதுன்றது be assigned, much duty to collect information and go live for the newscast. ஸோ நியூஸ் ரீடர் தான் எல்லா தகவலையும் திரட்டி கொண்டு போய் அதில் நியூஸை ரீட் பண்ணுறாங்க. எடிட்டிங் அண்ட் ரைட்டிங் ஆர் டன் வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸ். ஒரு சில செகண்ட்ஸ்லேயே வந்து அவங்க மீள் பார்க்குறது, அதே நேரம் வார்த்தைகள் எல்லாம் சரியாக இருக்காண்டெல்லாம் செக் பண்ணணும். ஐ ஆஃபன் ஹேவ் blank chances, meaning A, opportunities to work with exceptional people, அதாவது extraordinary people. அதாவது இந்த தொழிலில் வந்து ரொம்பவே வித்தியாசமான, ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரி, அதாவது ரொம்பவே உன்னதமான, ரொம்ப வித்தியாசமான பெரிய மனிதர்கள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து 1க்கு 1 மார்க்ஸ் படி 5 மார்க்ஸ். டெஸ்ட் 10 இது வந்து ஒரு கிராமர் டெஸ்ட். Following is a description given by a tour guide about the old Dutch building at Matara.
இது ஒரு description. Complete the information. Put the correct forms of the verbs given in brackets. One is done for you. ஒன்று உங்களுக்கு ஏற்கனவே செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து நாங்கள் வேர்ட்ஸாக எழுதணும். The building at the corner of the junction is an old Dutch building. அந்த ஜங்ஷன் சந்தியில் கார்னரில் இருக்கிறது தான் old Dutch building which built in 1775. ஸோ past tense passive form எப்படி எழுதுவீங்க? Which was built in 1775. Today the building is owned. Again passive voice எழுதுறோம். So present tense வந்து is owned by Mathura Municipal Council. It used as an archaeological center in the past. So again past tense passive and was used as an archaeological center in the past. முந்தி வந்து அந்த இடத்துல தான் ஆர்கியாலஜிக்கல் சென்டர் அகழ்வாராய்ச்சி சென்டர் இருந்திருக்கு. அண்ட் இட் நாட் லுக் ஆஃப்டர் வெரி வெல். ஸோ வாஸ் நாட் லுக்ட் ஆஃப்டர். ஸோ இங்கே லுக் தான் பாஸ்ட் டென்ஸ் எழுதணும். லுக்ட் ஆஃப்டர் வெரி வெல். சின்ஸ் தென் அ லாட் ஆஃப் ஒர்க் டூ ஆன் இட். ஸோ இது வந்து நாங்கள் எப்படி எழுதுவோம்? Since then, a lot of work has been done. So, நாங்கள் வந்து present perfect தான் நாங்கள் passive எழுதுவோம். And these days, the building is used. These days என்ற நேரம் present tense, passive voice. Used as an exhibition center. தற்பொழுது வந்து old Dutch building வந்து மியூசியமாக அருங்காட்சியகமாகவும் அதே நேரம் வந்து ஒரு எக்ஸிபிஷன் சென்டர் ஒரு கண்காட்சி நிலையமாகவும் தான் பாவிக்கிறாங்க. ஸோ ஒன்றுக்கு ஒரு மார்க்ஸ் படி 5 புள்ளிகள். Test 11. Fill in the blanks with the words given in the box. There is one extra word. எப்பயும் போல ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் வார்த்தைகளை பார்ப்போம். How, reduce, food, despite அதாவது இருந்தாலும், and, about, responsible, goals, are, purpose, plants, on, and both. 2020 is considered the International Year of Plant Health by the United Nations. அதாவது தாவரத்தின் ஆரோக்கியத்துக்கான வருடமாக 2020 கருதப்படுகிறது. It is blank attempt to raise awareness. It is an attempt to raise awareness of how எவ்வாறு plant can help blank hunger அதாவது reduce hunger எவ்வாறு வந்து plant health வந்து பசியை குறைக்க வறுமையை குறைக்கவும் protect the environment and achieve sustainable goals அதாவது நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழலை எவ்வாறு நாங்கள் உருவாக்கலாம். Without plants, life இப்போ நாங்கள் ஏற்கனவே எழுதுனதை கட் பண்ணால் எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். Without plants, life on earth பூமியில் இருக்கிற உயிர் வந்து would not exist as they are responsible for roughly 98% of the earth's oxygen and blank 80% of the world's blank. அதாவது தாவரம் இல்லாம உலகத்துல வந்து உயிரினமே இருக்க முடியாது. ஏனென்றா எர்த்ல இருக்கிற 98% ஆக்சிஜனுக்கு இதுதான் பொறுப்பு. அதே நேரம் and about 80% of the world's food 80% உணவையும் வந்து இதுல நாங்க பார்க்க முடியுது. Fuel, shelter, paper, medication and clothing
are some of the variety of things necessary for humans that are produced by trees. மரங்கள்ல இருந்து தான் நாங்க fuel, எரிசக்தி, ஷெல்டர் அண்டா வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பேப்பர், மெடிகேஷன் மருந்து மற்றும் உடைகளையும் தயாரித்து கொள்கிறோம். Healthy plant also help protect the environment. Healthy plants அதாவது நல்ல ஆரோக்கியமான தாவரங்கள் also help protect the environment, preserve biodiversity and reduce the harmful effects of climate change. அதாவது இதெல்லாம் பிளான்ட் நல்லா இருந்தால் தான் அது இந்த மாதிரியான விதங்கள்ல அதாவது பயோடைவர்சிட்டியை பாதுகாக்க அதே நேரம் கிளைமேட் சேஞ்ச் விட்டு தீங்குகளை குறைக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். ஆனால் despite this plant health has not been a priority within the global community. இவ்வளோ நன்மை இருந்தும் உலக மக்கள் தாவரத்தின் ஆரோக்கியத்தை பற்றி இவ்வளோ நாள் சிந்திக்கவே இல்லை. The primary purpose, முதலாவது குறிக்கோள், the primary purpose of IYPH is to raise awareness of the problem and இந்த பிரச்சனையை பற்றின விழிப்புணர்வை உருவாக்குவதோடு to ensure that plant health is taken seriously both at the grassroots and policy making levels. அதாவது தாவர ஆரோக்கியம் அடிமட்ட மக்கள்ல இருந்து மேலே உள்ள அரசியல்வாதிகள் கொள்கைகளை நிறுவுற அளவு வரைக்கும் எல்லாருமே கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக அதை மாற்றுறது தான் IYPH குறிக்கோளா இருக்கு. ஸோ இதுக்கு half marks படி 7 marks வருது. Test 12, complete the following news items using the most appropriate form of the verb given within brackets. ஸோ இதுவும் ஒரு grammar activity. The first one is done for you. Police officers are looking. அதாவது இது நியூஸ் ஆர்டிக்கல்னால continuous tense வருது, mostly present continuous tense வரும். Are looking for the clever gang of thieves known as the Go gang. அப்போ police officer இவங்களை தேடுறாங்களாம். Ma Baker and her 3 sons, Marty, Marvin and Max, have been robbing. இவங்க 3 பேரும் என்ன செய்கிறாங்களாம், திருடுறாங்க. Every food shop in the city. எல்லா உணவு கடைகளிலும் உணவு திருடுறாங்க. The 4 thieves, அம்மாவோட சேர்த்து 4 திருடர்களும் என்ன செய்கிறாங்க, all love to dance but they be mean and dangerous. The 4 thieves all love to dance. இங்கே எந்த சேஞ்சும் இல்லை, ஏன்னா verb infinite, இங்கே infinite வர்றனால, to வர்றனால. But they are, be இன்னொரு ஃபார்ம் are mean and dangerous. ஆனால் அவங்க ரொம்ப டேஞ்சரஸான ஆக்கள். Ma Baker is easy to recognize as she is about 300 kilograms in weight. இவங்க ரொம்ப ரொம்ப எடை கூடின ஒருத்தவங்க. Black face masks have been வரனால இங்கே past participle வரணும். So worn by the others and the police still cannot identify. அதே verb stem தான் வரும். Them. Police request the public to be vigilant. இது ஒரு நகைச்சுவையான ஒரு நியூஸ் ஆர்டிக்கலாக இருக்கு. இந்த திருடர்களை கண்டுபிடிக்க போலீஸார் மக்கள்கிட்ட உதவி கேட்குறாங்க. 1 மார்க்ஸ் படி 5 மார்க்ஸ். டெஸ்ட் 13 ரொம்ப முக்கியமான டெஸ்ட். உங்களுக்கு டிக்ஷனரியிலேருந்து ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. Read the extract of the dictionary page given below and answer the questions. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில வேர்ட்ஸ் பார்த்தோம்னா இங்கே எங்களுக்கு savage இருக்கு, fierce and violent, அதாவது ரொம்ப அக்ரெசிவான, வன்முறைக்கு டக்குன்னு வன்முறையில் இறங்குற ஆக்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ், சேமிப்பு, சா அண்டா பீஸ். சாருக்கு 2 மீனிங் இருக்குது. அது ஒரு மரம் வெட்டுற ஒரு உபகரணமாகவும் பார்க்கலாம், அல்லது பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் சி என்றும் நாங்கள் பார்க்கலாம்.
வாட் இஸ் அ சவானா? அதில் வேர்டில் இருந்துச்சு. ஸோ வாட் இஸ் அ சவானா? A grassy plain in tropical regions. What is the adjective which has 3 distinct meanings? அதாவது 3 வித்தியாசமான மீனிங்ஸ். இப்போ நாங்கள் இதில் தேடணும் அந்த adjective. savage. savageக்கு தான் 3, இந்த adjective தான் 3 மீனிங்ஸ் இருக்கு. fierce and violent, cruel and vicious, uncivilized or primitive. அதாவது காட்டுவாசி மாதிரி நடந்து கொள்றது தான் savage behaviorன்னு சொல்லுவாங்க. Find the synonym for proverb. proverbக்கு synonym இங்கே தேட, அதாவது ஒத்த சொல். saying, well known phrase or proverb. Which verbs are used for these? Stroll, speak words. Stroll வந்து நடந்து போறத நாங்க சொல்லலாம். saunter, stroll. speak words. say தான் speak words என்று இங்க describe பண்ணிருக்காங்க. Give the meaning of the underlined phrase. They found a sauna in the hotel. saunaக்கு இங்க meaning எழுதி இருந்தாங்க. A small room used as a hot air or steam bath. Used as a hot air or steam bath. Test 14, இது ஒரு written test. Write on one of the following. 2 choice இருக்கு இதில். 100 words. So essay விட கொஞ்சம் words குறைவு. You have read an advertisement, விளம்பரம், on Junior Observer for an essay competition organized by the Sri Lanka Youth Club of Coastal Conservation. கடற்கரையோரங்களை பாதுகாக்கிற கிளப்ல தான் இந்த essay competition செய்கிறாங்க. The competition is very exciting. You have decided to take part in it. Write a letter to your pen pal in Anuradhapura inviting him or her also to participate in it. Write a letter. ஸோ இது வந்து ஒரு இன்ஃபார்மல் லெட்டராக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்டுக்கு தான் எழுதுறீங்க. இதில் வந்து என்ன எழுத போகிறீங்க? உங்களோட ஃப்ரெண்டையும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி எஸ்ஏவாக எழுத போகிறீங்க, இல்லை ஃப்ரெண்டையும் இன்வைட் பண்ணி லெட்டர் எழுத போகிறீங்க. அதில் என்னெல்லாம் எழுதியிருக்கணும்? பெனிஃபிட்ஸ் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், இதில் பங்கு பெற்றனால என்ன பெனிஃபிட்ஸ், யோர் இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்டிசிபேட் இன் இட், நீங்களும் இதில் பங்கு கொள்ள ரொம்ப விருப்பமாக இருக்கிறதாகவும், த டாபிக்ஸ் பப்ளிஷ்ட் இன் த நியூஸ் பேப்பர், என்ன மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கற்பனையாக எல்லாம் க்ரியேட் பண்ணணும். அதர் நெசசரி இன்ஃபர்மேஷன் அபவுட் த காம்படிஷன், எப்போ என்ன டைமுக்குள்ளே எழுதி அனுப்பணும், எந்த அட்ரஸுக்கு எழுதி அனுப்பணும், எல்லா தகவலும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இன்ஃபார்மல் லெட்டர் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? முதல்ல அட்ரஸ், எங்களோட அட்ரஸ் நம்பர் 16 பிரிட்ஜ் ரோட், நாவல. Sender's address only 20th September 2022 Dear Mahima. இப்படி உங்களோட ஃப்ரெண்டோட பேரை போட்டு எழுதலாம். How are you? எப்படி இருக்கீங்க? Hope you are enjoying your holiday. Thank you for sending me pictures of the science exhibition. ஸோ ஏற்கனவே வந்த லெட்டரை பற்றி பேசுகிற நேரம் இது வந்து ஒரு சரளமான ஒரு கடிதமாக இருக்கும். Sorry for not coming to Anuradhapura to see it. என்னால் வர முடியாததுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. Here is another good opportunity for you. இது இன்னொரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. It is an essay competition organized by the Sri Lanka Youth Club of Coastal
கன்சர்வேஷன். யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத நீங்கள் கட்டாயம் இங்கே குறிப்பிடணும். I read about it on Junior Observer last weekend and it sounds very exciting. ஸோ இதை நீங்கள் எங்கே கேள்விப்பட்டீங்கன்றதையும் இன்க்ளூட் பண்ணுற நேரம் உங்களோட ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அதிகமாக தகவலை சொல்கிறதா இருக்கும். I am taking part in it. அப்போ அதை நீங்கள் தெளிவாக சொல்லணும். நானும் இதில் பங்கு கொள்கிறேன். There is a variety of topics on coastal conservation. இதில் நீங்கள் மேலதிகமாக some of the topics are அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி நான் வந்து நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை இந்த லெட்டரோட அட்டாச் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம். The winners will be awarded attractive prizes. ஸோ ஏன் இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, இதில் பங்கு கொள்றனால எங்களுக்கு நிறைய பரிசுகள் கிடைக்கலாம். I want you to participate. நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது எனக்கு விருப்பம். I am sending a copy of that advertisement. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்தில் ஒரு காப்பியை வந்து உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். Try to research the topics during the holiday. விடுமுறை காலத்தில் இந்த டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி செய்யுங்க. Your parents will also help you. Give my regards to them. Please write to me soon. Best wishes, Ranil. ஒரு கடிதத்தை அழகாக நிறைவு செய்யவும் தெரிஞ்சிருக்கணும். எப்பயுமே பெஸ்ட் விஷஸ் என்று சொல்லி நிறைவு செய்கிறதும், அதே நேரம் பேரண்ட்ஸை இல்லாட்டி ஃபேமிலியை பற்றி விசாரித்து நிறைவு செய்கிறதும் ரொம்ப அழகாக நிறைவு செய்கிறதா இருக்கும். இப்படி தான் லெட்டரை நீங்கள் எழுதுகிற நேரம் பார்க்க இருக்கணும். எல்லா அட்ரஸ், டேட், பெஸ்ட் விஷஸ் எல்லாமே ஒரே சைடு, அதாவது உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கணும். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, இது காம்போசிஷன். The following table shows the percentage of different modes of transport used by the students in post-COVID period. அதாவது கொரோனாக்கு பின்னர் பிள்ளைகள் வந்து எப்படி என்ன வாகனத்தில் வந்து ஸ்கூலுக்கு வராங்க. Study the chart and write a description of it. Use about 100 words. The following words will help you. கட்டாயம் நீங்கள் இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் எழுதணும். சும்மா வந்து 2% of students take the bus, 25% of students take the school van அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு 10 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்காது. நீங்கள் கம்பேர் பண்ணி இங்கே எழுதணும். The above table shows முதலாவது introduction to the table. The percentage of different modes of transport used by the students in the post-COVID period. அது நீங்கள் அந்த கேள்வியிலேருந்து அப்படியே எடுத்து எழுதலாம். The modes of transport include public and private vehicles, cycling and walking. Modes of transport. என்ன வித்தியாசமான வாகனங்கள் எல்லாம் பிள்ளைகள் யூஸ் பண்ணுறாங்க. According to the table, the most popular mode, most popular, மிக பிரசித்தமான வாகனம் என்னது is the school van. நிறைய பிள்ளைகள் வந்து ஸ்கூல் வேனில் தான் வராங்க. It is used by a quarter, meaning 25% of the student sample. The lowest percentage, அதி குறைவானவங்க எப்படி வராங்க, which is 2%, come to school by bus. 2% வந்து பஸ்ஸில் வராங்க. This may be due to the lack of public transport in the post-COVID period. கொரோனாக்கு பின்னர் வந்து பஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பொது போக்குவரத்து ரொம்ப குறைஞ்சிருக்கிறனால இருக்கலாம். Only 1% more than that percentage of students use cars as their mode of transport. அதாவது 3% மட்டுமே காரில் ஸ்கூலுக்கு வராங்க. Trains also do not seem to be a popular choice by school students because it is used by only 5%. Not seem to be a popular choice. அதாவது வெறும் 5% மாணவர்கள் தான் வந்து ட்ரெயின்லையும் வராங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, அதுவும் பெரிய ஒரு பாப்புலரான பிரசித்தமான ஒரு டிரான்ஸ்போர்ட் மோட் இல்லை. An equal percentage of students use motorbikes and cycles as their mode of transport. And that percentage, இப்போ வந்து கம்பவுண்ட் சென்டென்ஸ் வருது. ஸோ நாங்கள் முதலாவது பாட்டை பார்ப்போம். ஈக்குவல் நம்பர், மோட்டர் பைக்கும் சைக்கிள்லையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அந்த பர்சன்டேஜ் வந்து ஸ்லைட்லி லெஸ் தேன் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கம் பை ஸ்கூல் வேன். ஸோ டிரெக்டாக பர்சன்டேஜை சொல்லாமல் 25%க்கு கொஞ்சம் குறைவான பிள்ளைகள் வந்து சைக்கிள்லையும் மோட்டர் பைக்லையும் வராங்கன்னு சொல்கிறீங்க. The next popular way of coming to school is on foot. நடந்து ஸ்கூலுக்கு வரது.
and that percentage is 15. Overall, students who use private transport are much higher when compared to those who use public transport in the post-COVID period. ஸோ இந்த ஃபைனல் கன்க்ளூஷனில் நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் இந்த டேபிளை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அதை நீங்கள் எழுதணும். அதாவது கொரோனாவுக்கு பின்னர் பிள்ளைகள் ப்ரைவேட் வெஹிக்கிள் அதாவது வேனில் தான் பொதுவாக வராங்க, அதே நேரம் பைக்லையும் சைக்கிள்லையும் பொதுவாக வராங்க, மற்றபடி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. டெஸ்ட் 15 ஸ்டோரி. ஸோ இது ஒரு காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ். Read the following story and complete the tasks given below. An American businessman was standing at the pier of a small coastal Mexican village when a small boat with just one fisherman docked. அதாவது ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ்மேன் எங்கே நின்று கொண்டிருந்தாராம்? ஒரு மெக்சிகன் வில்லேஜில். அப்போ ஒரு சிறிய படகு ஒரே ஒரு ஃபிஷர்மனோட டாக்டண்டா கரைக்கு வந்திருக்கு. Inside the small boat were several large yellowfin tuna. அந்த சின்ன படகுக்குள்ள நிறைய பெரிய பெரிய டூனா மீன் இருந்திருக்கு. The American complimented the Mexican on the quality of his fish. அப்போ இந்த பிஸ்னஸ்மேன் சொல்லியிருக்கார், நல்ல ஒரு மீன் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. காம்ப்ளிமெண்ட்னா புகழ்றது. How long did it take you to catch them? The American asked. எவ்வளோ நேரம் எடுத்துச்சுன்னு கேட்குறாரு. Only a little while, the Mexican replied. கொஞ்ச நேரம் தான். மீன் பிடிக்கிறதுனா நிறைய நேரம் போகும் இல்லையா? Why don't you stay out longer and catch more fish? The American then asked. ஏன் நீங்கள் இன்னும் நிறைய மீன் பிடிக்கக்கூடாது? I have enough to support my family's immediate needs, the Mexican said. என்ன குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை என்னால் இந்த காசில் செய்ய முடியும். But the American then asked, what do you do with the rest of your time? பட் மிச்சம் இருக்கிற நேரத்தில் என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறார். The Mexican fisherman said, I sleep late. நான் நேரம் தாழ்த்தி தான் எழும்புவேன். Fish a little. கொஞ்சம் மீன் பிடிப்பேன். Play with my children. என்ற பிள்ளைகளோட விளையாடுவேன். Take a siesta with my wife Maria. சியஸ்டாண்டா பகல் நேரத்தில் தூங்குறது, ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு ரெஸ்ட். என் மனைவியோட பகல் நேரத்தில் கொஞ்சம் இளைப்பாறுவன். Stroll into the village each evening where I sip wine and play the guitar with my amigos. அதாவது என் நண்பர்களோட, அமிகோஸ்ன்றது ஒரு ஸ்பானிஷ் வேர்ட். நான் என் நண்பர்களோட என்ஜாய் பண்ணுவேன். I have a full and busy life, senor. எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஃபுல்லாக நல்ல பிஸியான வாழ்க்கையாக தான் எனக்கு வாழ்க்கை இருக்குது. சென்யோரண்டா சார்ண்டா அர்த்தம். த அமெரிக்கன் ஸ்கஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கொஞ்சம் திமிரா பேசியிருக்கிறார். ஐ எம் ஹார்வர்ட் MBA அண்ட் குட் ஹெல்ப் யூ. நான் ஹார்வர்டில் மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியும். யூ ஷுட் ஸ்பெண்ட் மோர் டைம் ஃபிஷிங் அண்ட் வித் த ப்ரொசீட்ஸ் யூ குட் பை அ பிகர் போட். நீங்கள் இன்னும் ஃபிஷ் பண்ணி இன்னும் காசு சம்பாரிச்சா இன்னும் கொஞ்சம் பெரிய படகு கொண்டு வாங்கலாம். வித் த ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் த பிகர் போட் யூ குட் பை செவரல் போட்ஸ். அந்த பெரிய படகுலேருந்து வர லாபத்தை வச்சு நிறைய படகுகள் வாங்கலாம். இவென்ச்சுவலி காலப்போக்கில் யூ வுட் ஹேவ் அ ஃப்ளீட் ஆஃப் ஃபிஷிங் போட்ஸ். ஒரு படகு, நிறைய படகுகளுக்கு நீங்கள் அதிபதியாக இருப்பீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் செல்லிங் யோர் கேட்ச் டு அ மிடில்மேன் யூ குட் செல் டிரெக்ட்லி டு த கன்சியூமர்ஸ். நீங்கள் ஒரு தரகருக்கு விற்காம நடுவில் ஒருத்தருக்கு நீங்கள் டிரெக்டாகவே வாடிக்கையாளருக்கு விற்கலாம். எவென்ச்சுவலி ஓப்பனிங் யோர் ஓன் கேன் ஃபேக்ட்ரி. நீங்கள் டின் மீன் தயாரித்து விற்கலாம். யூ வுட் கண்ட்ரோல் த ப்ராடக்ட், ப்ராசஸிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். யூ வுட் நீட் டு லீவ் தி ஸ்மால் கோஸ்டல் ஃபிஷிங் வில்லேஜ் அண்ட் மூவ் டு மெக்சிகோ சிட்டி அண்ட் தென் LA அண்ட் eventually NYC where you will run your expanding enterprise. NYC என்றது நியூயார்க் சிட்டி. அவர் பெரிய ஒரு கனவு கோட்டையே கட்டிட்டாருங்க இல்லையா? இப்போ காலப்போக்கில் நீங்கள் இந்த வில்லேஜை விட்டு விலகி மெக்சிகோ சிட்டி, அதுக்கப்புறம் லாஸ் ஏஞ்சலஸ், கடைசியாக நியூயார்க் சிட்டியில் உங்களோட இந்த பெரிய பிஸ்னஸ் எம்பையரையே நீங்கள் ரன் பண்ணணும். The Mexican fisherman asked, Senor, how long will this take? இது எவ்வளோ காலம் எடுக்குமென்னு அவர் கேட்குறார்.
To which the American replied 15 to 20 years. ஒரு 15-20 வருஷம் எடுக்கும். But what then, senor? அப்புறம் அதுக்கப்புறம் என்று அந்த மீனவர் கேட்கிறார். The American laughed and said, that's the best part. அதுக்கப்புறம் அதுதான் ரொம்பவே நல்ல part. When the time is right, you would announce an IPO, an initial public offering. இது வந்து ஒரு private company public company-யா மாறுற தருணத்தில் செய்யப்படுறது. And sell your company stock to the public and become very rich. You could make millions. Private company public company-யா மாறுற நேரம் நீங்க நிறைய பெரிய மில்லியன் கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம். Millions senor? Then what? Millions-ஆ? அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு கேட்குறார். The American said slowly. ஏதோ அவருக்கு இந்த மீனவருக்கு ஏதோ கொஞ்சம் புத்தி குறைவா இருக்கிற மாதிரி இவர் பேசுறார். Then you would retire. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஓய்வு பெறலாம். Move to a small coastal fishing village where you would sleep late, fish a little, play with your kids, take a siesta with your wife, stroll to the village in the evening where you could sip wine and play your guitar with your amigos. அதுக்கப்புறம் நீங்க இப்ப செய்யறதே செய்யலாம்னு சொல்றார். That's what I am doing now, said the fisherman. ஆனா அதைத்தான் நான் இப்பவே செய்யறேனே என்று அந்த மீனவர் சொல்றார். இப்போ இந்த காம்போசிஷனை வச்சு நிறைய டாஸ்க்ஸ் இருக்கு. டாஸ்க் 1 நாங்க பார்ப்போம். Say whether the following statements are true or false or not given by putting a tick in the relevant column. 1 is done for you. The incident took place in a Mexico village. மெக்சிகன் வில்லேஜ்ல நடந்துச்சா இல்ல கடற்கரை ஓரமாக நடந்தது. மரியா இஸ் த ஃபிஷர்மன்ஸ் வைஃப். ட்ரூ. அவரோட மனைவியின் பெயர் வந்து மரியா. த பிஸ்னஸ்மேன் ஹஸ் கம் டு த மெக்சிகன் வில்லேஜ் டு ஸ்பெண்ட் இஸ் லெஜர் டைம். அந்த பிஸ்னஸ்மேன் ஏன் மெக்சிகோவில் இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாது. த ஃபிஷர்மேன் வாஸ் பிஸி வித் இஸ் லைவ்லிஹுட். எஸ், அவரோட வாழ்க்கையில் அவர் நல்லா பிஸியாக தான் இருக்கிறார். The American is a learned man, meaning educated man. Harvard MBA என்ற நிறம் ரொம்பவே படித்த மனிதர். இதில் வந்து அரை மார்க்ஸ் படி உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்குது. Task 2, answer the following. How did the fisherman go fishing? He went fishing in a ஸ்மால் போட். சின்ன படகுல தான் அவர் வந்து மீன் பிடிக்க போனார். Why didn't he fish for long hours? அவர் ஏன் நிறைய நேரம் வந்து மீன் பிடிக்கல? Because அவர் அதுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லியிருப்பார். I have enough to support my family's immediate needs because he has enough to support his family's immediate needs. According to the businessman, how would the fisherman own a fleet of fishing boats? Fleet of fishing boats. நிறைய படகுகளை அவர் எப்படி ஓன் பண்ணலாம்? The fisherman has to fish for longer and buy a bigger boat. அப்புறம் வந்து using the bigger boat, he should earn more money to buy more ships. ஒரு பெரிய படகு வாங்கி அந்த படகை பாவிச்சு இன்னும் நிறைய காசு சம்பாரிச்சு இன்னும் நிறைய படகு வாங்கணுமா.
What will happen to the fisherman after selling his company stock to the public? Company stock எல்லாம் வித்த பிறகு ஃபிஷர்மனுக்கு என்ன நடக்கும்? He will become extremely மிகப்பெரிய பணக்காரனா ஆயிருவார். Extremely rich. Task 3. Read the story and find words which give the same meaning as the following. Spoke admiringly. நல்ல விதமா புகழ்ந்து பேசுறது நாங்க என்னன்னு சொல்லுவோம்? Complimented. And afternoon, இதுல பேப்பர்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு. இது வந்து ரெஸ்ட் or nap. பகல் நேரத்துல தூங்குறது வந்து siesta, அது ஒரு ஸ்பானிஷ் வேர்ட். டாஸ்க் 4 என்னவா இருக்கு? Underline the most suitable answer. Both fishermen and businessmen are similar to each other because அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையா ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னது? They spend time in the same village. They have the same desire for leisure. Thoughts about life are the same. கடைசி முழுக்க பிழை. ரெண்டு பேரோட வாழ்க்கையை பற்றின அபிமானம் வந்து ரொம்ப வித்தியாசம். They spend time in the same village. ஒருத்தர் அங்க வாழ்றார், இன்னொருத்தர் அங்க வேற விஷயமா வந்திருக்கிறார். They have the same desire for leisure. ரெண்டு பேருக்குமே பொழுதுபோக்கை பற்றி அவங்களோட ஓய்வு காலம் எப்படிங்கிறத பத்தி ஒரே எண்ணம் தான் இருக்கு. Now test 16. கடைசி டெஸ்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். இதில் எங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கு. 4ல் ஒன்றை தான் நீங்கள் எக்ஸாமில் எழுதுவீங்க. ஆனால் 4ஐயுமே நீங்கள் வந்து ஏற்கனவே ப்ரிப்பேராக இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. Write on one of the following. Use about 200 words. Write an article to an English newspaper. Article, கட்டுரை. A visit to a botanical garden. பெரதனியை சூஸ் பண்ணலாம், ஹக்கலையும் சூஸ் பண்ணலாம். Include the following: location and importance of the place, the time that you spent there, things you enjoyed there, memories, feelings about the garden. A visit to a botanical garden. I visited the much awaited Peradeniya Botanical Garden during our last holiday with my family and my neighbors. நான் ரொம்பவே ஆவலா காத்திருந்த ஒரு ட்ரிப்புக்கு நான் இந்த குடும்பத்தாரோடையும் அயலவர்களோடையும் போனேன். It is also known as the Botanical Garden Kandy. அதற்கு இன்னொரு பேர் தான் Botanical Garden Kandy and is located near the city of Kandy. நகரத்துக்குள்ளே தான் இருக்கு. It is the capital of Sri Lanka's upcountry. மலைப்பிரதேசத்தோட கேபிட்டல் என்று தலைநகரம் என்று சொல்லலாம். The history of this garden dates back to the 14th century when royalty ruled the central highlands of Sri Lanka. 14ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த தோட்டத்தோட பூங்காட வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம். அந்த காலத்தில் வந்து இலங்கையை வந்து அரசர்கள் ஆண்டு கொண்டிருந்த காலம். Peradeniya Botanical Garden is picturesquely located adjoining the Mahaveli River, which is the longest river in Sri Lanka. Picturesquely-னா ரொம்பவே அழகாக மகாவெளி கங்கைக்கு பக்கத்தில் இருக்கு. அதுதான் இலங்கையில மிக நீளமான ஆறு. The river flows along the western border of the beautiful garden. பூங்காட மேற்கு பகுதியில் தான் நாங்கள் இந்த ஆறை பார்க்கலாம். Peradeniya Botanical Garden is home to a large variety of plants. நிறைய வித்தியாசமான தாவரம் பார்க்கலாம். I saw diverse plants. ரொம்ப வித்தியாசமான plants, trees, creepers and கொடி வகைகள் and colorful bushes. In addition to என்ற இதற்கும் மேலே flowering and non-flowering trees. பூக்கள் பூக்கிற பூக்கள் பூக்காத மரத்தையும் தாண்டி இதெல்லாம் பார்த்தேன். A variety of bamboo was seen in one place, adding more beauty to the garden. நிறைய விதமான மூங்கில் மரங்களையும் நான் பார்த்தேன். The great lawns highlighted the huge tropical trees. பெரிய பெரிய மரங்களுக்கு மத்தியில
கிரேட் லான்ஸ் என்ற நிறம் பச்சை பசேல் என்ற இருக்கிற இடங்களும் வந்து ரொம்ப அழகாக்குச்சு. I took a binocular and a guidebook related to the trees, plants and birds and closely observed everything that came across in the garden. ரொம்பவே உன்னிப்பாக நான் எல்லாத்தையும் பார்த்தேன். அதற்காக நான் பைனாக்குலரும் ஒரு கைட் புக்கையும் எடுத்துக்கொண்டு போனேன். The orchid house with more than 300 varieties of exquisite orchids blooming proudly was my favorite spot. Orchid house வந்து பெரதனிய கார்டன்ஸ்ல ரொம்பவே பிரபல்யமான ஒரு இடம். அதுதான் இவருடையும் விருப்பமான இடமா. எக்ஸ்குவிசிட்னா மிக அழகான. Visiting this magnificent garden allowed me to learn about trees and plants while enjoying a fun-filled gathering. அந்த இடத்துல சந்தோஷமா இருந்த அதே நேரத்துல அது ஒரு நிறையவே அவர் படிச்சும் இருக்கிறார். தாவரங்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் பற்றி. We took many photographs with attractive backdrops. ஏன்னா உங்களுக்கு பின்னணியில மிக அழகான ஒரு பின்னணி இருக்கிற நேரம் நீங்க வந்து நிறைய போட்டோஸ் எடுப்பீங்க. I am going to make a separate album to keep the memories of this visit afresh. நான் தனியா ஒரு ஆல்பம் எடுத்தே இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு இந்த ஞாபகங்கள் எப்பயுமே புதியதாக இருக்கிற வண்ணமா செய்ய போறேன். I felt so happy and relaxed during this visit. இந்த இடத்துக்கு போனதுல இருந்தே நான் ரொம்ப சந்தோஷமாவும் ரிலாக்ஸ்டாகவும் இருந்தேன். ஏன்னா உங்களோட ஃபீலிங்ஸே இன்க்ளூட் பண்ண சொல்லி இருந்தாங்க. Now option B. Write a composition about a person you admire. நீங்க ரொம்பவே வியந்து பார்க்குற ஒருத்தரை பத்தி. He or she can be a family member, a friend or a famous person. அம்மா அப்பாவா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், இல்லது ஒரு பிரபலமானவராக கூட இருக்கலாம். Include the following. அவங்க யார், who he or she is, your relationship with him or her, famous person and அது தேவையில்லை, how you met, know him or her, why you like him or her, his or her personality / appearance. இப்போ நாங்க இந்த காம்போசிஷன்ல வந்து நீங்க a person I admire என்ற டைட்டில் எழுதலாம். Someone I admire is my cousin Liara. இதுல வந்து ஒரு நெருக்கமானவங்களை பத்தி எழுதுறாங்க. She is my mother's elder sister's daughter. அதாவது பெரியம்மா மகள். She is 6 years older than me and she studies at the University of Performing Arts. அதாவது நடனம் மற்றும் நாடகம் பயிலும் ஆர்ட்ஸில் அங்கே தான் நீங்கள் வந்து மியூசிக் பழகிறது இது மாதிரியெல்லாம் பழகலாம். பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஷீ லிவ்ஸ் இன் பியகமையை சேர்ந்தவங்க. ஷீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் எனர்ஜெட்டிக். ரொம்ப நட்பு பாராட்டுற அதே நேரம் ரொம்ப உற்சாகமான ஒருத்தவங்க. ஷீ ஹேஸ் காட் லாங் ஸ்ட்ரெயிட் ஹேர். நீட்டு ஸ்ட்ரெயிட் முடி. ஷீ இஸ் ஆஃப் மீடியம் ஹைட், ஸ்லிம் அண்ட் வெரி ஃபிட் பிகாஸ் ஷீ இஸ் அ டான்சர். அவங்க ரொம்ப நல்ல நடனம் ஆடக்கூடியவங்க. ஸோ அதனால அவங்க நல்லா ஃபிட்டாக இருக்கிறாங்க. ஷீ இஸ் வெரி பிரிட்டி அண்ட் லுக்ஸ் பிரிட்டியர் இன் ஹர் டான்ஸ் காஸ்டியூம்ஸ். அழகானவங்க, அவங்களோட நடன ஆடைகளில் வந்து இன்னும் அழகாக தெரிவாங்க. ஷீ ஹாஸ் பீன் டான்சிங் சின்ஸ் ஷீ வாஸ் 6 years old அண்ட் ட்ரெயின்ஸ் எவ்ரி டே either at her faculty or with her private teacher. அதாவது யூனிவர்சிட்டியில் அல்லது அவங்களோட வீட்டுக்கு வர ப்ரைவேட் டீச்சரோட எந்த நாளும் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஷீ வாண்ட்ஸ் டு பி அ டான்ஸ் டீச்சர் அண்ட் அ ப்ரொஃபஷனல் டான்சர் ஹூ பர்ஃபார்ம்ஸ் அட் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ். டான்ஸ் டீச்சிங் பண்ணுறதோட நிகழ்வுகளில் வந்து நடனம் ஆடுற ஒரு நிபுணர் கலைஞராக மாறத்தான் அவங்களுக்கு விருப்பமா. I have gone to watch her shows several times. Her favorite types of dance are Kandiyan and Bharatanatyam. அவங்க கண்டியன் டான்சிங்கும் செய்கிறாங்க, பரதநாட்டியம் டான்சிங்கும் செய்கிறாங்க. She sometimes takes part in fusion dance items. ரெண்டும் கலவையான நடனங்களையும் ஆடுவாங்களாம். I love watching her dance. இதனால தான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு இங்கே நீங்கள் எழுதியிருக்கீங்க. My cousin Liara is very busy. இன்னொரு ஏன் பிடிக்கும், அவங்க ரொம்ப பிஸியானவங்க. Because she also studies photography at university. photography எடுக்கிறது, அதாவது புகைப்படம் பிடித்தலையும் அவங்க படிக்கிறாங்க.
She is a really good photographer and has taken lots of amazing photos of wild animals. விலங்குகளை ரொம்ப அழகாக அவங்க வந்து படம் பிடிச்சிருக்காங்க. Her photos have won a few prizes and also her photos have been chosen for exhibitions at the art gallery in Colombo. சும்மா பொழுதுபோக்குக்காக படம் பிடிக்கிறவங்க இல்லை, அவங்க ரொம்பவே நல்லா படம் பிடிக்கிறனால தான் அவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு சில படங்களை கண்காட்சிக்கு வைக்க கூட கேட்டிருக்காங்க. I like her very much since she is very hardworking and also kind. அவங்க hardworking, அதே நேரம் ரொம்பவே கருணையானவங்க. She treats me as her own sister. இந்த சொந்த தங்கச்சியா தான் என்னை பார்க்குறாங்க. She deserves to become a talented and popular dancer one day. அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல திறமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற நடன கலைஞர் ஆவாங்க. I wish her from the bottom of my heart to reach her goals. எப்பயுமே நான் அவங்களுக்கு எந்த விஷஸை வந்து கொடுத்து கொண்டே தான் இருப்பேன். அப்படி ஒரு காம்போசிஷன் எழுதிட்டு அது விருப்பம் இல்லை, நான் வேற ஒன்று தான் எழுத போறேன்னா நீங்கள் ஆப்ஷன் சிக்கு வரலாம். You have been asked to deliver a speech. ஸ்பீச் என்ற நேரம் கட்டுரை மாதிரி நாங்கள் எழுத முடியாது, காம்போசிஷன் மாதிரி எழுத முடியாது, கொஞ்சம் பேச்சு வழக்கில் தான் நாங்கள் ஸ்பீச் எழுதணும். How modern technology helped you during COVID-19 period for your studies? Write your speech, include the following. எவ்வாறு நவீனத்துவம், அதாவது நவீன தொழில்நுட்பம் வந்து கோவிட் காலத்தில் படிப்புக்கு உதவி சென்ற ஒரு ஸ்பீச். Different ways of teaching offered by the schools, challenges you face to gain them, the benefits you gained. இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணணும். How modern technology helped me during COVID-19 period for my studies? முதலாவது my dear teacher and friends and ஸ்பீச்சை ஆரம்பிக்கணும். Here we are in a classroom today, but where were we a few months ago? இன்றைக்கு நாங்கள் வகுப்பறையில் இருக்கிறோம், பட் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நாங்கள் எங்கே இருந்தோம்? We all started depending on technology more than ever before. கோவிட் காலத்தில் கொஞ்ச மாதங்களுக்கு முன்னாடி நாங்கள் முழுக்க தொழில்நுட்பத்தை சார்ந்து இருந்தோம். Let me share with you how technology helped me to continue my studies during a challenging time. இந்த சவாலான காலத்தில் தொழில்நுட்பம் எவ்வாறு எனக்கு உதவி செய்துச்சுன்னு நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். The onset, அதாவது ஆரம்பம். The onset of the global pandemic highlighted many new social changes and restrictions. Pandemic தொடங்கின காலத்தில் வந்து நிறைய சமூக மாற்றங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளும் வந்தது. However, a new set of technologies came to help us cope with the new normal. அதாவது இந்த புதிய நார்மல் வந்து எவ்வாறு சாத்தியமானது? இந்த புதிய தொழில்நுட்பங்களால. Millions of students began working from home across the globe to help limit the spread of the virus. தொற்று நோய் பரவலை குறைக்கிறதுக்காக மாணவர்கள் எல்லாம் வீட்டில இருந்தே படிச்சாங்க. We as Sri Lankans also tried our best to be on par with the world. அதாவது உலகளாவிய ரீதியில் அந்த கட்டுப்பாடுகளுக்கு அமைய நாங்களும் எங்களோட பங்கை அளித்தோம், வீட்டில இருந்து படித்தோம். One of the biggest challenges in online learning was that the usual discussions in classrooms were missing. பொதுவாக கிளாஸ் ரூமில் நடக்கக்கூடிய கலந்துரையாடல் வந்து ஆன்லைனில் ரொம்பவே குறைவாக இருந்திருக்கு. நியூ டெக்னாலஜிஸ் were introduced instead. புதிய தொழில்நுட்பம் மூலமாக புதிய முறைகள் தான் இருந்தது. My parents bought me a smartphone to attend meetings scheduled by teachers on platforms such as Zoom, MS Teams and Google Classroom. இந்த 3 தொழில்நுட்பங்கள் மூலமாகத்தான் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்க முடியாதா இருந்தது. அதே நேரம் இவங்களுக்கு வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. It took some time for them to buy it. கொஞ்ச நாள் எடுத்தது. Till then, I got the notes from my friends via WhatsApp and continued studying. வாட்ஸ்அப் மூலமாக நான் வந்து நோட்ஸ் எடுத்துக்கொண்டு நான் படித்து கொண்டிருந்தேன். என் பேரண்ட்ஸ் வந்து எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி தர வரைக்கும். It was not easy. அது ஈஸியாக இருக்கலை. Teachers used PowerPoint presentations and showed supporting video clips to make
our learning successful. PowerPoint slides அதே நேரம் வீடியோஸும் காமிச்சு எங்களுக்கு டீச்சர்ஸ் படிச்சு கொடுத்தாங்க. Most visuals were very effective. அது ரொம்பவே எங்களுக்கு நல்லாவே அது படிப்புக்கு உதவி செய்தது. I made use of them well to understand lessons. கற்றலுக்காக நான் அந்த வீடியோஸை நல்லா பார்த்து படித்தேன். This whole experience was challenging. இது எல்லாமே முழுக்க சவாலாக இருந்தது. However, I self-studied new tools related to online learning and researched topics on the internet, and thus my knowledge was expanded. நான் ஆன்லைனில் எப்படி படிக்கிறதுன்றதை பற்றியும் ஆராய்ச்சி செஞ்சேன். அதே நேரம் இன்டர்நெட்டில் நிறைய புதிய டாபிக்ஸை வாசித்து என்ற அறிவை வளர்த்து கொண்டேன். Therefore, I feel that I am ready to confidently continue my studies in the post-COVID period. அதனால் இந்த கொரோனாவுக்கு பின்னரான காலத்திலையும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் தங்குதடை இல்லாமல் படித்து கொண்டு போவேன். I would like to end my speech with a famous saying by the French playwright Molière. The greater the obstacle, the more glory in overcoming it. அப்போ இந்த பிளேயர், இந்த நாடக ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கார்? எவ்வளவு உங்களோட தடை பெருசாக இருக்கோ அவ்வளோ அதை நீங்கள் தாண்டி வர நேரம் உங்களோட புகழும் பெரிதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் யோர் அட்டென்ஷன் என்று சொல்லி இந்த ஸ்பீச்சை நிறைவுக்கு கொண்டு வரீங்க. கடைசி ஆப்ஷன் ஸ்டோரி. ரைட் அ ஸ்டோரி ஆன் யோர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட சொந்த அனுபவத்தில் எழுதணும். ஸ்டார்ட் வித் த ஃபாலோவிங் லைன். இட் வாஸ் அ சண்டே அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி. இப்படி இந்த கதை எந்த டிரெக்ஷன்லையும் எந்த திசையிலையும் போகலாம். ஐ வாஸ் ஹாப்பி. ஸோ ஒரு சில நேரத்தில் இந்த நாள் சோகமாகவும் மாறலாம், அல்லது ஏன் நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, என்னெல்லாம் அந்த நாளில் நடந்தது எல்லாத்தையும் நீங்கள் இங்கே எழுதலாம். Now we have come to the end of discussing Southern Province Paper 2020 Paper 2 as well. இந்த முக்கியமான பாடங்களை காண டிபி எடுகேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சேனலுக்கு புதிதாக வரும் பாடங்களை கற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பிக்கும் மிகப்பெரிய பாடசாலை டிபி எடுகேஷன்.